மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்டா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, மாட்டு கோமியம் குடிச்சா எல்லா நோயும் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி ஐஐடி நிறுவனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன விஷயம்? அதாவது மாட்டு கோமியம் குடித்தால் எல்லா நோய்களும் குணமாகும், குறிப்பா காய்ச்சல்லாம் போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்க அப்பாவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காராம். என்னன்னா, ஐஐடி இயக்குனர் காமக்கோடி இருக்காருல்ல, இவர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இவருடைய தகப்பனாருக்கு கோமியம் குடித்து காய்ச்சல் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மயிலாப்பூர் ஒரு நிகழ்வுல கோசாலை பூஜையில இந்த விஷயத்த பேசியிருக்காரு ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேசும்போது கோமியம் குடிச்சா எல்லா நோயும் தீர்ந்துதான்ப்பா, யாருக்குமே எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்ல, கோமியம் குடிச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாக்கே இதை நான் டெஸ்ட் பண்ணேன், அதனாலதான் நான் பகிரங்கமா சொல்றேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த ஜீரண கோளாறு, காய்ச்சல், இந்த மாதிரி கொஞ்சம் நோய்கள் எல்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. இவர் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாராம். சாமியார் வந்தோடனே இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னோம். இவர் டாக்டருக்கு ஃபோன் பண்றது முயற்சிக்கிறாரு. அப்போ அந்த சாமியார் என்ன சொன்னாரா, நீங்க எதுக்கு டாக்டருக்கு எல்லாம் போறீங்க, டாக்டருக்கு எல்லாம் போவேனா, போயிட்டு ஒரு கோமியத்தை பிடிச்சிட்டு நீங்க குடிங்க, உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த நோய் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கோமியத்தை பிடிச்சிட்டு குடிச்சிருக்காரு. குடிச்ச ஒரு 10 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எல்லா கோளாறும் போயிட்டு நார்மலா ஆயிட்டாராம் மனுஷன். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கோமியம் குடிச்சா, கோமியம் எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வான மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கோமியம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை இப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க கண்டனம் தெரிவித்திருக்காங்க. கண்டனம் தெரிவித்து இல்லாம வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. உண்மைக்கு மாறான செய்திகளை, பொய்களை நீங்க பரப்பினீங்கன்னா உங்க மேல கடுமையான தண்டனைகள் நாங்க எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை உன்னிப்பா நீங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, கோமியம் குடிச்சா உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற நோய்கள் அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. கிட்டத்தட்ட 40 வகையான பாக்டீரியாக்கள் அந்த கோமியத்துல இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல நீங்க அதை குடிச்சீங்கன்னா அது தீங்கு விளைவிக்கிற நோய்களை தான் ஏற்படுத்துமே கண்டி உங்க நோய்களை குணமாக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் திட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு வரிந்து கட்டி வருகிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. காமக்கோடி சொன்னதுல என்னங்க தப்பு? கோமியம் குடிச்சா அவருக்கு என்னன்னா நோய்கள்லாம் குணமாகும், அதுல என்ன தப்பு? அவர் கிளாஸ் ரூம்ல சொல்லிட்டு கிளாஸ் ஒண்ணு எடுக்கலையே அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க கிளாஸ் ரூம்ல எடுங்க, கிளாஸ் ரூம்ல எடுக்காதீங்க, நீங்க இதை சப்ஜெக்டா மாத்துங்க, மாத்தாதீங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். அரசு பதவியில வகிக்கிற ஒருத்தர் பொதுவெளியில உண்மைக்கு மாறான பொய்களை சொல்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஐஐடி அப்படின்றது ஒரு இந்தியாலேயே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஐஐடி நிறுவனம்ன்றது பெரிய நிறுவனம். அதற்கு தலைமை வகிக்கிற தலைமை வகிப்பாளர் காமக்கோடி என்ன பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, நீங்க அவருக்கு வரிந்து கட்டிட்டு வாங்க, வராதீங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு பொது நிகழ்ச்சியில இந்த அளவுக்கு அவர் சொல்றாருன்னா அப்ப ஒரு மனதுல எதை விதைக்கிறாரு, பசங்களுக்கு எதை விதைக்க சொல்றாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்போ அண்ணாமலை சொல்றபடியும் காமக்கோடி சொல்றபடியும் வச்சுக்கிட்டா நாட்டுல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணலாம், தூக்கிடலாம். நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டலும் வேண்டாம், எய்ம்ஸ், நிறைய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் வேணாம். இந்திய அரசாங்கம் வழங்குகிற எந்த ஒரு சுகாதாரத்துறையும் எந்த ஒரு மருத்துவமனையும் வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுங்க, கோமியத்தை கொடுத்து என்ன பண்ணுங்க, கோமியத்தை குடிச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா நோயும், உங்களுக்கு கேன்சரா கோமியத்தை குடிங்க, டைபாய்டா கோமியத்தை குடிங்க, உங்களுக்கு கோவிடா கோமியத்தை குடிங்க, எல்லாத்துக்கும் கோமியத்தை குடிச்சு என்ன பண்ணுங்க, நோய்களை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண ரெஃபர் பண்ணும் மோடி அரசுக்கு. என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன இதுல விஷயம் இருக்குது, மக்களுக்கு இது எந்த விதத்துல பாதிப்பு இருக்குது, பாதகமா இருக்குது அப்படின்றது யோசிக்காம என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள், ஐஐடி இயக்குனர் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக வரிந்து கட்டிட்டு என்ன பண்றாரு, அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, கிளாஸ் ரூம்ல சொன்னாரு, பொதுவெளியில அவர் ஒரு நிகழ்ச்சியில, அவர் மதம் சார்ந்த நிகழ்ச்சியில அவர் சொன்னாரு, அதுல எந்த வித தப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு.
உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் வந்து என்ன பண்ணிருக்கு, கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கு. இந்த விவகாரத்துல வந்து மூட நம்பிக்கையில யாருமே போயிடக்கூடாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோமியத்தை வந்து என்ன பண்ணுவோம், வீடுகள்ல தெளிப்போம். அது எந்த அளவுக்கு தெளிக்கணுமோ அந்த ஏன்னா ஓவரா நீங்க தெளிச்சீங்கன்னா வீடு ஃபுல்லா அந்த கோமிய ஸ்மெல்லு வந்துடும். அதனால வந்து நல்ல காரியம் கெட்ட காரியத்தை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோமியத்தை தெளிப்பாங்களே கண்டி யாருமே வந்து குடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சிலர் கூட பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கோமியத்தை எடுத்து மூஞ்செல்லாம் கழுவுவாங்க. அது நிறைய நம்ம பார்த்திருக்கோம். சோ கோமியத்தை எடுத்து யாருமே என்ன பண்ணுவாங்க, குடிக்கலாம் மாட்டாங்க. ஆனா இங்க அரசு உயர் பதவியில இருக்கிற ஒருத்தர் கோமியத்தை குடித்தால் எல்லா நோய்களும் தீரும், எங்க அப்பாவுக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. அப்போ இதுமேட்டு இந்த அண்ணாமலைக்கு எதனா ஒரு நோய் வந்தா கூட இல்ல எதனா ஒரு விஷயங்கள் அவர் நடந்தா கூட அவர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக கூடாது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. அவர் ட்ரிப்ஸ் ஏத்துனா கூட கோமியத்தை ஊத்தி தான் ட்ரிப்ஸ் ஏத்தணும். அது அந்த மருந்தெல்லாம் போட்டு அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்த கூடாது. அவர் மருந்து சாப்பிடுறதா இருந்தாலும் கோமியத்தை தான் குடிக்கணும் கண்டி. மாத்திரை சாப்பிட்டாலும் கோமியத்தால உண்டு பண்ண மாத்திரை தான் சாப்பிடணும் வேண்டி அவர் என்ன பண்ணக்கூடாது, மருத்துவமனையை கோமியத்தை குடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க உங்க நோயை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இந்த அளவுக்கு பாஜக வந்து RSS பின்புல வந்து ஒரு மூட நம்பிக்கையில மக்களை வந்து கொண்டு போறாங்கன்னா இன்னும் இவங்க என்ன பண்ண போறாங்க. அதுவும் இல்லாம அரசு உயர் பதவியில் இருக்கிற இந்த அளவுக்கு படிச்சுட்டு பட்டதாரி ஆகி அரசு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா இவருடைய என்ன சொல்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவங்க எதை நோக்கி மாணவர்களை கொண்டு போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாது. இவங்களை நம்பி எப்படிப்பா மாணவர்களை வந்து இவங்க கையில ஒப்படைக்கிறது அப்படின்றா சொல்லுது. இதுக்கு ஆதரவா இருக்கிற பாஜக மாநில தலைவர் இவருக்கு நம்பி எப்படி நம்ம வந்து ஓட்டு போட்டு இவர் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் நம்மளுக்கு என்ன முன்வைக்கப்படுது. சோ கோமியத்தால் நோய்களுக்கு வந்து தீர்வு காணவே முடியாது அப்படின்றத இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையமே சொல்லி இருக்குது, வேற யாருமே சொல்லல. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பேசுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, பதிலடி கொடுத்திருக்கு அப்படின்றதா இங்க நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ யாருமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்பி கோமியத்தை குடித்து நீங்க உங்க உடலை வந்து நீங்க பாதிப்புக்குள்ளாக்காதீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறோம். கோமியத்தை நீங்க வீடுகள்ல உங்களுடைய நம்பிக்கையில உங்க வீடுகள்ல நீங்க தெளிக்கலாம். ஆனா அதை நீங்க குடித்தினா அது உங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்தும், தீங்கு விளைவிக்கும் அப்படின்றதான் ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாம் சொல்லுது. சோ இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து பரப்புவோர் மீது கடுமையான சட்டம் வந்து என்ன பண்ணணும், பாயணும். அதுதான் வந்து என்னன்னா உண்மையா இருக்கும். இதுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து யாருமே வந்து சொல்றதுக்கு வந்து யோசிக்கணும். அதுல நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படின்றத வந்து யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் பாயணும் அப்படின்றதான் எல்லாரும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா பாஜகவோட செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே விமர்சனங்களுக்கு போகுதா இல்ல விமர்சனங்களுக்கு போற மாதிரி தான் அவங்க பண்றாங்களா அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக எந்த அளவுக்கு இதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாஜக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதுக்கான வேலைப்பாடுகள் மத்த எல்லா கட்சியுமே தொடங்கிட்டாங்க. சோ அந்த வகையில வந்து அதிமுக நிர்வாகி அவருமே ஒருத்தர் வந்து அதுல சுயேட்சையா நிக்கிறாராம். அதுல என்ன விஷயம், அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பத்தி தான் இப்போ ரொம்ப தமிழ்நாட்டுல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்து பாஜக அதிமுக வந்து தேர்தலில் நிக்க மாட்டோம், இடைத்தேர்தலில் நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் என்ன பண்றது நிக்குது. இதர சில வேட்பாளர்களும் சிறிய சங்கங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 63-53 பேர் நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன பண்றாங்க தேர்தலில் நிக்கிறாங்க. வேட்பு மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் முருகன் அதிமுக இளைஞரணி துணை செயலாளர் ஈரோடு மாவட்டத்துக்கு அவர் வந்து செந்தில் முருகன் என்ன பண்ணிருக்காரு, சுயேட்சையா வேட்பாளரா நின்று இருக்காரு. அதிமுக தலைமையா மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நான் வேட்புமனு தாக்கல் பண்றேன்னு சொல்லிட்டு சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. யார் இந்த செந்தில் முருகன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2023 திருமகன் ஈவேரா இறப்புக்கு பிறகு வந்து அங்க ஒரு இடைத்தேர்தல் வந்து அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவர் அதிமுக வந்து தென்னரசு அப்படின்ற ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. OPS வந்து பாத்தீங்கன்னா இந்த செந்தில் முருகனை வந்து என்ன பண்ணாரு நிப்பாட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்கட்சி பூசல் நிறைய நடந்தது. பாஜக வந்து OPS கேட்டுக்கொண்டதுனால OPS என்ன பண்ணாரு, செந்தில் முருகனை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொன்னாரு. வாபஸ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் செந்தில் முருகன் என்ன பண்ணாருன்னா OPS தலைமையில இருந்து விலகி எடப்பாடி தலைமையில என்ன பண்ணாரு, அதிமுகவே நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக போய் சேர்ந்தாரு. அவருக்கு ஈரோடு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அவரு தான் இப்ப என்ன பண்ணிருக்காரு, அதிமுக வந்து தேர்தலில் போட்டி இடல அப்படின்னு சொல்லியும் தலைமையை பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல
அப்படின்னு ஒரு துணிச்சலோடு என்ன பண்ணாரு, வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு சுயேட்சையா. எல்லாருமே என்ன பண்ணாங்க, யோசனை பாப்பா பரவாயில்லப்பா, அதிமுகல அந்த தொகுதியில இவருக்கு வாய்ஸ் இருக்கவே தான் இவர் வந்து துணிஞ்சு வந்து என்ன பண்றாரு, அதிமுக தலைமை நம்ம மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, சுயேட்சையாவே வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இவர் மனு என்ன பண்ணது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, இவரும் வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, சரி ஓகே தேர்தலை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தாராம் நம்ம செந்தில் முருகன். அதிமுக இந்த விஷயம் போயிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. இவர் வந்து அதிமுக தலைமை மீறி என்ன பண்றாரு, தேர்தல் நிக்கிறாரு, அதனால இவர் வந்து அதிமுக உறுப்பினர் இல்ல, இவர் வந்து எல்லா பொறுப்புல இருந்து விலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து அவங்க டிஸ்மிஸே பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இந்த எலெக்ஷன்ல நின்னு நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு வாய்ஸ் இருக்கு, ஈரோடு லோக்கல்ல வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ஸ் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே என்ன பண்ணாரு, எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் நிக்க போது, வேற மாதிரி வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் டீம்ல இருக்கும் போதே இவர் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நிர்பந்தத்தினால பேக் அடிச்சாரு. இப்போ இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இவங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொன்னோம், இவர் சுயேட்சையாவே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு நின்னாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் முருகன் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு அதிமுகலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு துணிச்சலா இருந்தாரு செந்தில் முருகன். அதிமுக பாத்துக்கலாம், அவங்க என்ன நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறது, எது நடந்த இடத்துல எடுத்துட்டு போட்டோம், நம்ம சுயேட்சையா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு துணிச்சலா இருந்த செந்தில் முருகன் இப்ப பேக் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன, எதுக்கு வாபஸ் வாங்கினாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சனா இதுக்கு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வந்து நம்ம செந்தில் முருகன் அவர் நின்று ஓட் பேங்க் வாங்கிட்டாருன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு வந்து ஓட் வங்கி கம்மி ஆகும். ஏன்னா இப்ப ரெண்டு பேரும் என்ன எதுக்காக வந்து இந்த இடைத்தேர்தல நிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஓட் பேங்க் வாங்கி தரணும், ஓட்டு வங்கியை வாங்கி தரணும், அதுக்காகத்தான் இவங்க நிக்கிறாங்களே கண்டி. இவங்க வந்து ரெண்டு பேரும் நிக்கலே கண்டி, மத்தபடி வேற எந்த காரணத்துக்காக இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சியாளர்கள் வந்து சரியில்லை. ஏன்னா அந்த தேர்தல் நடத்துறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துது. இடைத்தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தவே இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வந்து ஒழுங்கா நடக்காது, இவங்க வந்து திமுக அரசு வந்து குளறுபடி பண்ணும், அப்படி பண்ணும், இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தேர்தல் நிக்காம இருக்காங்க. அப்பனா இவங்க சந்தேகப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சந்தேகப்படுறாங்க, இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சந்தேகப்படல. சோ அப்போ என்ன பண்ண போறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷன் நடத்த போகுது 2026ல. அப்பவே இவங்க வந்து பேக் அடிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி கிடையாது. இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று நாடகமா தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுல என்ன முக்கியமான சாராம்சமா பார்க்கப்படுது அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை வந்து ஓட் வங்கி வாங்கி காட்டணும், வாக்கு வங்கி வாங்கி காட்டி அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து சரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் பேக் வாங்கினாங்களே கண்டி, மத்தபடி இல்ல. இதுல அந்த செந்தில் முருகனையும் இவங்க வந்து அவ்வளவு துணிச்சலா இருந்த செந்தில் முருகனும் திரும்பவும் வாபஸ் வாங்க வச்சிருக்காங்கன்னா, இதுல இருந்து ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு, அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல அப்படின்றத பார்க்கப்படுது. எதுவோ ஒண்ணு, நம்ம செந்தில் முருகனுக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே தரமாட்டாங்க போல இருக்கு. ஓபிஎஸ் டீம்ல நின்னாரு, அங்கேயே வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமில நின்று தருவாங்கன்னு பார்த்தா தரல. சரி பரவாயில்ல, சுயேட்சையா நிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயே சுயேட்சையா நிக்க விடாம வாபஸ் வாங்கிட்டாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து செந்தில் முருகனுக்கு அவருக்கு ராசியே இல்ல போல இருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்றாரு, திருப்பி வாபஸ் வாங்குறாரு. இதே ஒரு கதையா போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பிப்ரவரி 8ஆம் தேதி கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் அங்க யார் வந்து இடத்தை பிடிக்கிறாங்க. திமுக பிடிக்குதா இல்ல நாம் தமிழர் கட்சி பிடிக்கிறாங்களா, எப்படி இல்ல ஓட்டு சதறுதா அப்படின்றத ரொம்பவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ எதிர்பாராத விதமா நடுவுல வந்துட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு. சோ இதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் எல்லா கட்சிகளுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிமுக நிக்குதா நிக்கலையா, பாஜக நிக்குதா நிக்கலையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப ரொம்பவே அதிகமா போய்கிட்டு இருக்கு. சோ மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பும் கேள்விகளும் இதை பத்தியே தான் ரொம்பவே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி சும்மா இருந்தவரை வந்து தூண்டி விட்டு நிறைய வேலைகள் வந்து அடுத்து அவர் அதிரடியா இறங்குற அளவுக்கு எல்லாரும் பண்ணிட்டாங்க. சோ அவர் வந்து இப்ப அதாவது கம்பேக் கொடுத்து எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சிறப்பா. அந்த வகையில இப்ப எடப்பாடி பழனிசாமியை சீண்டி பார்த்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? அதிமுக சார்பா பொதுக்கூட்டம் நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தை விட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 13 அமாவாசை தான்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து திமுக ஆட்சி வந்து சுருட்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அமாவாசை இன்னும் இத்தனை அமாவாசை இன்னும் அத்தனை அமாவாசைன்னு சொல்லியே எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய என்ன பண்ண அரசியலை பேசி முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2024 வரும்போது என்ன சொன்னார்னா இன்னும் 28 அமாவாசைகள் தான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 2024 அப்படி வரும்போது இன்னும் 27 அமாவாசைகள் தான் அப்படின்னு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, இன்னும் 19 அமாவாசை தான்ப்பா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக ஆட்சி இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா என்ன சொல்லிருக்காருன்னா 13 அமாவாசைகள் தான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியே இருக்காது, நம்ம ஆட்சி தான், அதனால தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இதற்கு தக்க பதிலடி கொடுக்க தான் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமதி படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். நம்ம சத்யராஜ் வந்து நம்ம பிச்சைக்கார வேஷத்துல இருக்கும் போது மணிரமன்னன் வந்து என்ன பண்ணுவாரு, எம்எல்ஏவை நிக்கிறியா அப்படின்னு. அப்போ வந்து ஒரு டைலாக், நம்ம மேல வரணும்னா மனுஷன்னா நான் என்னன்னா மேரி மிதிச்சுட்டு மேல வந்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் அமாவாசை கேரக்டருக்கு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து ஆப்டபிளா இருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அவர் ஏறி மிதிச்சுட்டு வந்தாரு, ஊந்துட்டு வந்தாரு. அதுவும் இல்லாம தனக்கு பதவி கொடுத்தவங்களே எந்த அளவுக்கு ஏறி மிதிச்சுட்டு அவங்கள வந்திருக்காரு. சோ அப்பேற்பட்ட அமைதிப்படை அமாவாசை பழனிசாமி தான் இப்போ வந்து அமாவாசை பத்தி பேசி 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 இந்த 4 ஆண்டு கால அரசியலை பேசி முடிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால இப்ப திரும்பவும் அமாவாசைகளை பற்றியே பேசி கொண்டிருக்காரு. நான் அவருக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன். சோ எத்தனை அமாவாசைகள் வந்தாலும் பரவாயில்ல, அத்தனை அமாவாசைகளையும் ஏறி மிதிச்சுட்டு 100 பௌர்ணமியை காண்பார் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்படி பேசுறவங்களால நம்ம என்ன பண்ண தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து என்னன்னா அமாவாசைகளை பற்றி தான் பேசி கொண்டிருப்பாரு தவிர்த்து பௌர்ணமியை பற்றி பேசக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து இருட்டிலேயே இருக்காங்க, அதனாலதான் அவங்க அமாவாசை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம வெளிச்சத்துல இருக்கோம், அதனால நம்ம பௌர்ணமியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து விடிவெளி கொடுக்கிற ஆட்சி, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தையே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து அமாவாசை பத்தி பேசுற அமாவாசைகள் எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நம்ம இன்னும் 100 பௌர்ணமிக்கு நம்ம தளபதியோட மு க ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இருக்கும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம சீமான் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பிரபாகரனோட எடுத்த போட்டோவையே நான் தான் மார்பிங் பண்ணி கொடுத்திருக்கேன் அவருக்குன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து கிளம்பி இருக்காராம். சோ அது என்ன விஷயம்? அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இந்த போட்டோக்கே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேதகு பிரபாகரர் அவர் வந்து கூட வந்து போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சு அரசியல் செஞ்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஏன்னா இது வந்து இந்த போட்டோ வந்த போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சந்தேகப்பட்டாங்க, அது எப்படிப்பா வந்து இவரு போயிட்டு எடுத்திருக்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே வந்து தமிழின தலைவர் பிரபாகரனை வந்து சந்தித்தவர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எப்படி இது போய் சந்தித்து இருக்க முடியும், இது சான்ஸே கிடையாது, இது அவர் கூட எடுத்த போட்டோ இல்ல, இது கண்டிப்பா வந்து எடிட்டிங் பண்ணிருக்காங்க, கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிருச்சு. அப்படி இருந்தும் இதை வந்து இதையே வச்சு அரசியல் செஞ்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு சீமான் அவர்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இப்போ சமீபமா அந்த விஷயம் வந்து ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்த கிராபிக்ஸ் பண்ணி கொடுத்த சங்ககிரி ராஜ்குமார் அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில கிராபிக் டிசைனரா இருக்கும் பொழுது அங்க வந்து செங்குட்டுவன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செங்குட்டுவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, மேதகு பிரபாகர் அவருடைய போட்டோவையும் சீமான் போட்டோவையும் கொடுத்து இவங்க 2 பேரும் வந்து தத்துரூபமா இருக்கணும், ஒரிஜினலா போய் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி இருந்து இவர் வந்து என்ன பண்ணணும் கிராபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டாங்களாம். இவர் உடனே பண்ணி எதுக்குன்னு நீங்க இதை கொடுக்கணும், அது இந்த மாதிரி காரியம் பண்றது வந்து ரொம்ப தப்பாச்சு. ஏன்னா நம்ம தமிழின தலைவர் பிரபாகரனையும் இவரையும் சேர்த்து வச்சு எடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னும் பொழுது இவங்க என்ன செங்குட்டுவன் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அவருக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், பிரபாகரனோட இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க இதை எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் சரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் எடிட் பண்ணி கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தலைவர் பிரபாகரனோட சீமான் அவர்கள் சந்தித்த போட்டோ இதுதான் அப்படின்ற ஆதாரத்தோட பதவி இதை வச்சு அரசியல் ஆதாயம் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். உடனே செங்குட்டுவன் கிட்ட இந்த சங்ககிரி ராஜ்குமார் கேட்கும்போது என்னென்ன இது மாதிரி இது விஷயம் பதவி இருக்கு, என்ன இதனால எதனா பெரிய எதனா ஆபத்து வந்துட போதுன்னு இல்ல இந்த விஷயத்தினால வந்து ஒரு நல்லது நடக்கும்னா விட்டுறலாம், இது அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வெளிப்படையா சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழின தலைவர் பிரபாகரனையே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு சீமான் அவர்கள். ஏன்னா இவர் ஈழத்துக்கு போன மாதிரியும் அங்க
பன்றிகளையும் மான்களையும் சுட்டு இவருக்காகவே, ஏன்னா வந்து விடுதலை புலிகளை வந்து அப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பைலாவே ஒரு சட்டத்திட்டங்களே இல்ல, மிருகங்களுக்கு வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிரபாகரனை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. அங்க போர் நடக்கும்போது தன்னுடைய குடும்பத்தோடு ஜாலியா இருந்த மாதிரியும், இவர் வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரியும் சீமான் அவர்கள் வந்து பிரபாகரனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழீழ ஆதரவாளர் தான். அதனால வந்து எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேட்டரை நான் ரிலீஸே பண்றேன். இந்த போட்டோவை கிராஃபிக் டிசைனிங் பண்ணது நான் தான். அச்சசல் நான் தான் வந்து நான் பண்ணேன். இந்த போட்டோவை நான் கிராபிக்ஸ் நான் பண்ணேன். அதுல எந்த வித மாற்று கருத்துல இவரு பிரபாகரனை சந்திக்கவே இல்லை, இவர் அங்க ஈழத்துக்கு போகவே இல்லை அப்படின்ற தெல்ல தெளிவ பதில் கொடுத்திருக்காரு சங்ககிரி ராஜ்குமார். இப்ப வந்து என்னன்னா குட்டையெல்லாம் வெளியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். சீமானவர்கள் தலைவர் பிரபாகரனை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சாரு, ஈழத்தை வச்சு எந்த அரசியல் செஞ்சாரு, தமிழீழத்தினால் எந்த அளவுக்கு ஒரு லாபம் அடைந்தார் அப்படின்றது இப்ப வெட்ட வெளிச்சமா ஆயிருச்சு. இதையே நீங்க வச்சு என்ன பண்ண முடியாது, ஓட்டிட முடியாது. ஏன்னா என்னைக்குனா ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அதுல எந்த வித மாற்றுக்கிறதுல அது இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னும் இவர் என்னென்ன கோல்மால் பண்ணியிருக்காரு, இன்னும் என்னென்ன வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து இன்னும் வருகாலங்கள்ல வந்து தொடர்ச்சியா வரும் அப்படின்றதுதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை பற்றி பேசி பெரியார் மண்ணிலே போயிட்டு நிக்கிறாரு அப்படின்னும் போது இவருக்கு இன்னும் என்ன அடிகள் மேல் அடிகள் விழும் அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏற்கனவே இவர் வந்து தமிழீழத்தை பிடிச்சிட்டு வந்துதான் நிறைய தமிழீழ ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து நல்லா கட்சியை வளர்த்தாங்க. இவருடைய செயல்பாடுகள் சமீபத்துல பிடிக்காதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க. சோ இந்த விவகாரமும் வந்து பொய்கள் அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இது வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்ப ஆதாரம் வந்துருச்சு. கிராபிக் டிசைன் பண்ணி கொடுத்தவரே என்ன பண்ணிருக்காரு, ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நான் தான் இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு. இப்ப இன்னும் என்னென்ன கட்சிகள் வந்து விலகல் ப்ராசஸ், வெளியேறும் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்பயாவது ஒரு டைம் வந்து பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பயாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே பொய்யே சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து 100% வந்து சீமான் அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாளாவது உண்மை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மக்களோட கோரிக்கையும் கூட. ஸோ தொடர்ந்து சீமானோட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்க போது, அவர் இந்த தேர்தலில் என்ன பண்ண போறாரு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.